ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஆஃபிஷ் ஹவுஸ். இப்போ நான் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வரேன். இங்கே வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து ஜர்தோசி அண்ட் சில்க் த்ரெட் தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நான் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டபுள் கலராக மல்டி கலராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கலராக கொடுக்கலாம். கோல்டன் வித் ஒன்று வந்து கோல்டன் வித் பர்பிள் கொடுக்கலாம் பார்த்தேன். அப்படி இல்லைனா கோல்டன் வித் க்ரீன் கொடுக்கலாம் பார்த்தேன். பட் இந்த கலருக்கு ஷூட் ஆகிறது க்ரீன் அந்தளவுக்கு எடுக்காது. ஸோ கோல்டன் வித் இந்த பர்பிள், பிங்க் பர்பிள் இதுவே கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஃபஸ்ட்டு சேமாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பாருங்கள், சேமாக கட் பண்ணிக்கணும். வந்து பர்பிள் சர்தோசி சேம் அதே மாதிரி கோல்டனும் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இது கோல்டன் கலர் சர்தோசி, இதுவும் நம்ம சேமாக கட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம துளிப் நீடில் அந்தளவுக்கு வந்து ஜர்தோசி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதோடைய இது பார்த்திங்கன்னா இந்த அயன் நீடலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து திக்னஸாக இருக்கும். இங்கே வரைக்கும் தான் நம்ம அந்த ஜர்தோசியை வந்து இன்செர்ட் பண்ண முடியும். இதில் வந்து அப்படி கிடையாது, நம்ம இவ்வளோ லென்த்தாக கூட எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம துளிப் நீடில் அயன் நீடல் தான் யூஸ் ஆகும். இன்கேஸ் நெட்டில் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த நீடில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் துளிப் நீடில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நெட்டில் மோஸ்ட்லி வந்து இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இது ஏன்னா வந்து போய் சிக்கும் அப்படின்றதுக்காக நெட் வித் மெயின் கிளாத்தோடு சேர்த்தோன்னா, நார்மல் நெட்லனா ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அதில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது உள்ளே நான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து அப்பில் வந்த மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் ஜர்தோசியை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு இதுக்கு போட்டிருக்கிறேன். என்னுடைய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இப்படி போட மாட்டாங்க, அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி போட்டோன்னா ஒரு அந்த லுக்கை விட நம்ம இந்த மாதிரி போட்டோன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே நம்மளுக்கு. நம்ம கொடுத்த பிறகு அந்த நம்ம அப்போ அந்த அவுட் லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஓரளவு போட்டு எடுக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எடுத்தோன்னா லென்த்தாக வீடியோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுக்கிறேன். இந்த இடத்த நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். மற்ற இது மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்து பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் லாஸ்ட்டில் என் நாட் கொடுத்துருங்க. அயன் நீடில் என் நாட் போடுறது எப்படி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என் நாட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம கோல்டன் கலர் ஜர்தோசி கொடுக்க போகிறோம், ஒரு பக்கம் வந்து பர்பிள் கலர் ஜர்தோசி கொடுக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் நான் கோல்டன் கலர் கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் எங்கேயே ஒரு 2 நாட் கொடுக்கணும். எடுத்துகிட்டு அகைன் நம்ம இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் நான் வந்து பர்பிள் கொடுக்க போகிறேன். இந்த பக்கம் கோல்டன் கொடுக்கலாம், அந்த பக்கம் பர்பிள் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் நம்ம கீழே ஒரு 2 இது கொடுத்துட்டு அதே மாதிரி அப்பில் ஒரு 2 ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லோட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஆக்சுவலாக எப்படி லோட் பண்ணுவோம், பீட் லோடிங் அதே சேம் ப்ரொசீஜரில் தான் வரும். எடுத்து இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா எடுத்து இப்போ ஜர்தோசி கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூம் பண்ணுறேன்னா கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். இல்லை பாருங்கள், இப்போது இங்கே கீழே ஒரு 2 நாட் கொடுத்துக்கணும். 1 2 கீழே ஒரு 2 நாட் கொடுத்துட்டு அகெயின் நம்ம அப்பில் போகணும். இங்கே ஒரு 2 நாட் கொடுக்கணும். 1 அப்பில் ஒரு நாட் 2 கொடுத்துட்டு அகெயின் இப்போ நம்ம எடுக்கிறப்போ அகெயின் நம்ம திரும்ப வந்து இந்த ஜர்தோசியை கொடுக்குறோம். இங்கே வந்து பர்பிள் கலர் கொடுக்குறேன், ஆப்போசிட் சைடு வந்து நான் கோல்டன் கலர் கொடுப்பேன். சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ கீழே 2 ஸ்டிச் 1 and 2 அண்ட் அகெயின் மேலே போயிட்டு 1 and 2. இப்போ ஜர்தோசி கொடுக்கணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன் பக்கம் இந்த ஒன் சைடு வந்து ஜர்தோசியில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அழகாக இருக்க பாருங்கள். சேம் அதே ப்ரொசீஜரில் நம்ம இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணோம். கோல்டன் கலர் கொடுக்க போகிறோம் இந்த பக்கம் ஃபுல்லாக. ஸோ நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோல்டன் கலர் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக எல்லாமே ஸ்டெப்பாக காட்டினோன்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி ஸ்லோவாக காமிச்சிட்டேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும். பாருங்கள், அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம அங்கே என்ன ட்ரை பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே டவுனில் 2 ஸ்டிச், அகெயின் நம்ம அப்பில் கொண்டு போயிட்டு ஒரு 2 ஸ்டிச், 1 and 2, 2 ஸ்டிச். அந்த 2 ஸ்டிச் எடுத்த உடனே நம்ம இழுக்கிறப்போ இப்போ ஜர்தோசி ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு சேம் ப்ரொசீஜர் 1 நம்ம கரெக்டாக அந்த சைஸை வச்சு பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து திக்னஸ் வரும். 1 and இன்னொரு ஸ்டிச்சு 2. இப்போ அதே அகெயின் நம்ம திரும்பவும் அப்பில் கொண்டு போயிட்டு 1 2. ஸோ இதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பாய்.